அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் ரகுபதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரகுபதி, விவரங்கள். ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு அளிப்பதை எதிர்த்து கடந்த ஆகஸ்ட் முதல் உழைப்பாளர் உரிமை இயக்கத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் நாம் தற்பொழுது பார்த்திருக்கக்கூடிய காட்சி என்னவென்றால், மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இங்கு சுற்றுலா தலங்கள் பயணிகளை போல உள்ள நுழைந்த அவர்கள் அனைவருமே ஒன்று கூடி தற்போது கலைஞர் நினைவிடத்தில் அந்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்கிறதால் அங்கே பரபரப்பாக ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளை போலீசார் நுழைவாயிலே தடுத்து நிறுத்தி வைப்பதால் தற்போது இந்த இடமே பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதாவது காலையில் பார்க்க வேண்டும் என்றால், தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுக அந்த தலைமை அலுவலகத்தில் இதே அமைப்பினர் ஒரு அணியினர் போராட்டம் நடத்தியிருக்கிறார். அவர்களை கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய அந்த அணியை சேர்ந்தவர்களே தற்பொழுது இங்கு கூடியிருக்கிறார்கள். இந்த போராட்டமானது பெரிதளவில் ஆகிட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் திமுக அரசை எதிர்த்தும் அதே பதாகைகளை ஏந்தியும் எங்களுக்கு உடனடியாக அந்த வேலையை நிர்ணயம் செய்து தர வேண்டும் என்று தொடர்ந்து அந்த முழக்கங்களை எழுப்பி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது போலீசார் இங்கு கிளைய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். நாங்கள் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து கிளைய மாட்டோம் என்று அந்த தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது கூறி வருவதால் இந்த இடமே தற்பொழுது பதட்டமான சூழ்நிலை ஏற்படுகிறது. சுற்றுலா பயணிகளைப் போல ஒவ்வொருவராக தனித்தனியாக வந்து தற்பொழுது அந்த கலைஞர் நினைவிடத்தில் ஒன்று கூடியதால் தற்பொழுது இந்த இடமே பரபரப்பான சூழ்நிலையில் ஏற்பட்டு வருகிறது. இந்த வேலையால் தான் எங்களுடைய வாழ்வாதாரமே நீடிக்கும் என்பதால் எங்களுக்கு இந்த வேலை நிச்சயமாக வேண்டும், தனியாருக்கு கொடுப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தொடர்ந்து அந்த முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். பதில்கள் உடனடியாக எங்களுக்கு வேணும் என்றும் அந்த வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2026 புத்தாண்டுக்கு எங்களுக்கு இந்த வேலை நிர்ணயிக்கப்படவில்லை என்றால் தொடர்ந்து எங்களுடைய போராட்டமானது நீடிக்கும் என்றும் இந்த தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது தெரிவித்து வருவதால் இந்த இடமே பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.